ஓட்டு பிச்சை. அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பத்தி சொன்னார். அவர் இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எங்கிருந்து ஒரு பூதம் கிளம்பும், கிளம்பிடுவார், உள்ள இருந்து கிளம்பும். அண்ணா இத்தனை முறை சொல்றேன் அண்ணா, சொல்லு நான் தப்பு இல்லைண்ணா. நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு போனான், நானும் ஒரு இஸ்லாமிய சொல்லிட்டு போனான். ஒரே ஒரு முறை நானும் ஒரு ஹிந்துன்னு சொல்லிட்டு போயிடுறேன் சைட்ல. அதுக்கு வாய் வராது, அதற்கு சுத்தமா வாய் வராதுங்க. எதுக்கு சொல்லணும்? பெருமை மிகுந்த அப்படின்னு அங்க வரும், இங்க வராது. இன்னைக்கு உண்மையால் நான் சொல்றேங்க, வயிறிஞ்சு சொல்றேன். இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு பிச்சை எடுக்கணும்னு வீட்டுல முதல்ல நீங்க அனுப்பு. மோடி ஐயா இந்த ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டுங்க, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல உயிரிழந்த 58 பேருக்கு அஞ்சலி செலுத்தினார். நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே, இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார். நாங்க பாரதிய ஜனதா கட்சியோ இங்க இருக்கக்கூடிய இயக்கமோ சங்கமோ ஆர்எஸ்எஸ்ஓ இவங்க வந்து ஹிந்து, இவங்க வந்து கிறிஸ்டியன், இவங்க வந்து முஸ்லீம், மோடிஜி வந்து இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. பாருங்க, போட்டோ எடுத்து பாருங்க, பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேளுங்க. எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் எங்க அடையாளங்க, வேற எதுவும் கிடையாது. இவங்க ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. 1993 ஆகஸ்ட் மாசம் ஆர்எஸ்எஸ் ஆபீசர் வெடி வச்சு தகர்த்தாங்க. நீங்க ஜஸ்ட் பாருங்க, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி என்னடாங்க? மறதி என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி. இந்த வியாதி இருக்கிற வரைக்கும் ஓட்டு பிச்சை எடுக்கிறவன் தமிழ்நாட்டில் அரசியல் இருந்துகிட்டே இருப்பான். ஆகஸ்ட் 1993 ஆர்எஸ்எஸ் அலுவலகம் தகரப்பட்ட பொழுது அல்லுமாவை கைது பண்ணாங்க. 1997 ஜனவரி மாசம் முக்கிய குற்றவாளிகள் எப்படிங்க பெயில்ல வெளியே வந்தாங்க. எப்படி பெயில்ல வந்தாங்க? அவங்க பாட்டுக்கு வந்துருவாங்களா? ஆஜராக வேண்டிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஜராகவில்லை. ஆட்சி யாருது? திராவிட முன்னேற்ற கழகம். ஜனவரி 1997 அல்லுமா 8 பேர் வெளியே வர்றான். பிப்ரவரி 14 1998 அதே அல்லுமா கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடத்துறான். பரிசு என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? இத்தனை பேர்த்த கைது பண்ணிட்டோம். 2009 அண்ணா நூற்றாண்டு விழால அதுல ஒரு 9 பேர்த்த நிரபராதிகள் விடுதலை பண்ணி விட்டு 9 பேர் சேர்த்தியாச்சு. சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அண்ணன் மஸ்தான் சொல்றார், பாஷா அவர்கள் உட்பட கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை இந்த அரசு விடுதலை செய்யும் சொல்றார். இந்த வேலையில்லாத பாரதிய ஜனதா கட்சி, இந்த வேலையில்லாத தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தாய் நிறுத்தி வச்சாங்க. ஆனால் அன்பு சொந்தங்களே, நாம் இங்கே ஒருங்கிணைத்திருக்கின்றோம். இது முக்கியம். கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம், ஐயா நேர்மையா இருக்கு. பிஜேபி கார 2 பேர் வந்து திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தா 2 பேர்த்த வீட்டில் அரெஸ்ட் பண்றீங்க. 1000 பேர் தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறான். பந்தோபஸ்த் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது நியாயமாங்க ஐயா? இது நியாயமா? நியாயமாங்க ஐயா? நியாயமா? நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய அலுவலகத்தை அக்டோபர் 29 தகர்ப்பதற்கு ஒரு சூசைட் பாம்பர் குன்னூர்ல இருக்கிறான். உமர் ஃபரூக் அவன் பேர், நல்ல டைரியில் எழுதி வச்சுக்கங்க. அவங்களையும் காட்டி கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சி தானே. என்ஐஏக்கு போகணும். இதை பார்த்தா அது சூசைட் பாம்பு பிளாஸ்ட் மாதிரி இருக்கு. அதனாலதான் ஐயா நீங்களும் தப்பிச்சீங்க. அதனால் தயவு செய்து ஒரு தவறான கட்டளையை யார் பிறப்பித்தாலும் அந்த கட்டளையை ஏற்க மறுங்கள். காவல்துறையில காக்கி சட்டை போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது ஏற்கப்படக்கூடாது. அந்த தைரியம் காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கும் வரணுங்க ஐயா, வரணும். ஏன் நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது விட்டல் குமார அடிச்சு முந்தாண்டை சாயந்தரம் கொள்றாங்க. திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க. காவல்துறை எஸ்பி சொல்றாங்க, இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு. இல்லைங்க ஐயா, எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பாருங்க, தலை கம்பி வச்சு அடிச்சிருக்காங்க. இல்ல 5 மணி நேரம் ரோட்ல உட்கார்ந்து போராடி அந்த வழக்கை வந்து ஒரு சந்தேக மரண வழக்காக மாத்தணும். இன்னைக்கு என்ன அநியாயம் தெரியுங்களா? ஒரு பிஜேபி தொண்டை சொன்னா, அண்ணே அக்யூஸ் 2 பேர்த்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். கோர்ட்ல 2:30 மணிக்கு சரணடைய போறான். நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேனே, கொஞ்சம் பெயில பாத்துக்கினேன். இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் எனக்கு சொன்னது கிடையாது. இங்க இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, யாருக்கு சொன்னது கிடையாது.
இன்னைக்குதான் முதல் முறையாக வெள்ளூர்ல இருந்து போன் பண்றேன், கண்டுபிடிச்சிட்டேன், 2:30 மணி கோர்ட்டுக்கு போய் சரண்டர் ஆகிறாங்க, நான் போட்டுறேனே, குடும்பத்தை பாத்துக்கினேன். எழுச்சி வந்துருச்சு சார், எழுச்சி வந்துருச்சு. அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம், அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பண்ணாதீங்கன்னு சொல்லி தடுத்து என்னுடைய முகநூல்ல போட்டோ போடுறேன், காவல்துறைக்கு போடுறேன். இவன் தான் அக்யூஸ்ட் 1, இவன் தான், இதே வேலைங்களா, இவன் தான் அக்யூஸ்ட் 2, கோர்ட்ல சரண்டர் ஆக போறான், வெள்ளூர்ல தான் போய் பிடிச்சிட்டு வாயான்னு 1 மணி நேரம் கழிச்சு பிடிச்சிட்டு வரான். லட்சணத்தை பாரு, லட்சணத்தை. வயிறு எரியுமா, வயிறு எரியாதா? இன்னைக்கு பிஜேபி தொண்டை ஆயுதத்தை தூக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பிஜேபி தொண்டை, நான் ஆயுதத்தை எடுக்கிறேன் சார், என் குடும்பத்தை பாத்துக்குங்க அண்ணா, என் குடும்பத்தை பாத்துக்க, நான் போட்டேன். அப்பதான் அடுத்த முறை ஒரு பிஜேபி தொண்டன் மீது கை வைக்கும் போது எவனாக இருந்தாலும் பயம் வரும். எத்தனை நாளைக்கு பொறுமையாக 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 இந்த இயக்கம் பொறுமையிலிருந்து பிறந்திருக்கிறது. ஒருத்தரா கட்டி காத்து பேசி சமாளிச்சு பஞ்சாயத்து பண்ணி எத்தனை நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த இயக்கத்தை அப்படியே எடுத்துட்டு போவாங்க, அறவழியிலே, அமைதியான வழி. ஆனா காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, ஒரு கட்டுப்பாடு இழந்து விட்டால் எப்பொழுதும் கட்டுப்பாடு திரும்ப கைக்கு வராதுங்க. இந்த கட்டுப்பாடு வந்து சூடத்தை பத்த வைக்கிற மாதிரி, பத்த வச்சிட்டீங்கன்னா கண்ட்ரோல் போயிடும். அதனால் இப்பவும் அமைதியா சொல்ற இடத்துக்கு வர்றோம், எங்க போகணும்னு சொல்றோம் போறோம், இங்க நில்லுங்கன்னு சொல்றோம் நிக்கிறோம், அது எல்லாம் கேட்கிறோம். இந்த கூட்டம் எல்லாம் ஒரு ஆள், ஒரு மனிதன் அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ ஒருத்தர் குரல் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம், அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதே மரியாதை திரும்ப நீங்க கொடுக்க. நேரமாகிக் கொண்டிருக்கிறது, பெண்கள் இருக்கு. அதனால் இந்த முக்கியமான, அற்புதம் என்று சொல்வதை விட முக்கியமான இந்த கூட்டம் கோயம்புத்தூர் மக்களுடைய மனசாட்சியாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், கைது பண்ணுவாங்க. நேற்று வரைக்கும் அண்ணே உக்கடமா தெரியல, அண்ணா இங்கேயா தெரியல, அண்ணா அங்கேயா தெரியல, அண்ணா வரும்போதே கைது பண்ணுவாங்களா தெரியல. காலையில KP ராமலிங்க அண்ணன் ராசிபுரத்துல வீடுங்க, இன்ஸ்பெக்டர் 8:30 மணிக்கு வந்தார். சார் உங்களை கைது பண்ண போறோம், வீட்டு சிறை. உடனே ராமலிங்கன் கேட்டார், எதுக்கு ராசிபுரத்துக்கு வந்திருக்கிறீங்க? ஆனா கோயம்புத்தூர்ல ஏதோ ஆர்ப்பாட்டத்துக்கு ஆளோட போறீங்கன்னு தகவல் சொல்லியிருக்காங்க, ஒயர்லெஸ்ல மெசேஜ் வந்திருக்குது, அப்படியே பிடிச்சி கோழி அமுத்துற மாதிரி அமுச்சு சொல்லியிருக்காங்க. இந்த வீராப்ப பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கலத்துல கூட்டம் போறத ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எதுக்குங்க இந்த கூட்டம் நடக்க போகுது, எதுக்குங்க பேச போறோம்? அதனால் காவல்துறை நண்பர்களை மற்றும் ஒரு முறை தலை வணங்கி உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கடனை மறுபடியும் செலுத்தி நம்முடைய ஒற்றுமை 2026 கோயம்புத்தூர்ல 6க்கு 6 நம்ம எடுக்கணும். பேசலாம் பிரயோஜனம் இல்லைங்க, 6க்கு 6 எடுக்கணும். வானத்தி அக்கா திரும்ப MLA ஆகணும், புதுசா 5 பேர் திரும்ப அனுப்பணும். வானத்தி அக்காவுக்கு துணையாக 6 பேர் சட்டமன்றத்தில் போய் கோயம்புத்தூரை பத்தி பேசணுங்க. அக்கா ஒருத்தர் மட்டும் எத்தனை நாளை கத்துவாங்க. அதனால் அவர்களோடு 5 பேர்த்த சேர்த்து 6 பேராக அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. திரும்ப இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. காவல்துறையும் அதுபோல் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன்.